அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 3 வாரங்களாக நடைபெற்று வரும் போர் உலக நாடுகளுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்பித்து வருகிறது. அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் விலையுயர்ந்த ஏவுகணைகளை காட்டிலும் ஈரானின் மலிவு விலை ட்ரோன், ஆளில்லா விமானங்கள் தொழில்நுட்பம் வல்லரசு நாடுகளுக்கு சவாலாக மாறியுள்ளது. ஈரான் ஆட்சி அதிகாரத்தை முறியடிக்க டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் தற்போது அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் உயரிய தலைவர் சில காலம் பொதுவெளியில் தோன்றாவிட்டாலும் அந்நாட்டு ராணுவம் ஒருங்கிணைந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளதால் சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போரில் மிக முக்கியமான அம்சம் பொருளாதார சுமையாகும். அதாவது ஈரானின் ஒரு ஹாகித் வகை ட்ரோன் விலை சுமார் 32 லட்சம் ரூபாய் மட்டுமே. இது ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்த அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் பயன்படுத்தும் பேட்ரியாட் வகை ஏவுகணைகளின் விலை சுமார் 37 கோடி ரூபாயாகும். அதாவது அமெரிக்கா ஒரு ஏவுகணை செலவழிக்கும் தொகையில் ஈரான் 115 ட்ரோன்களை ஏவ முடியும். முதல் வாரத்திலேயே ஈரான் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியுள்ள நிலையில் மாதம் 10,000 ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் திறனை ஈரான் பெற்றுள்ளதாக ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தனது வான்வெளி அதிகாரத்திற்காக பல நவீன போர் விமானங்களை பயன்படுத்தினாலும் அவை பெரும் செலவை ஏற்படுத்துகிறது. அதன்படி F-35 போர் விமானங்கள் சுமார் 200 விமானங்கள் வான்வெளி தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. B-2 மற்றும் B-1 பாம்பர்கள் இவை ஸ்டெல்த் வகை விமானங்கள். 40,000 முதல் 75,000 பவுண்ட் எடையுள்ள குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. லுகாஸ் ட்ரோன்கள். ஈரானின் ட்ரோன்களுக்கு போட்டியாக அமெரிக்கா முதன்முறையாக இந்த வகை ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போரை போலவே இந்த போரும் ட்ரோன் போராகவே உருவெடுத்துள்ளது. போர் விமானங்களை இயக்கும் போது வீரர்கள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது. ஆனால் ட்ரோன் தொலைவிலிருந்து இயக்கப்படுவதால் வீரர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். துல்லியமான தாக்குதலை விட ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி எதிரியின் பாதுகாப்பு வளையத்தை தகர்ப்பது ஈரானின் வியூகமாக உள்ளது. விலையுயர்ந்த ஏவுகணைகளை செலவழிப்பது அமெரிக்காவிற்கு பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஈரானின் ட்ரோன்களுக்கு போட்டியாக மிக குறைந்த விலையில் தயாரிக்கப்படும் லூகாஸ் போன்ற ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதில் அமெரிக்கா தற்போது தீவிரம் காட்டி வருகிறது. மேலும் மிகப்பெரிய பணக்கார நாடுகள் மட்டுமே வான்வெளியை ஆள முடியும் என்கின்ற பின்பத்தை ஈரானின் இந்த மலிவு விலை ட்ரோன்கள் உடைத்தெரித்துள்ளன.